ஆர்சிபிக்கு கோர்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப என்ன அப்டின்னா, கர்நாடகா கவர்ன்மென்ட் கைய விட்டுருச்சு. ஐ டோன்ட் நோ ஹிம்ங்கிறேன். ஹி டிட்ன்ட் ஆஸ்க் மீங்கிறேன் அப்டிங்கிற லெவலுக்கு போய்ட்டாங்களாமா. டேய்! என்னடா ஒண்ணும் ஒண்ணா பழகிட்டு இப்டி வந்து என்னைய கைய கழுவி விட்ட? அப்டின்ற மாரி பெரிய ஷாக்கு நம்ம ஆர்சிபிக்கு. ஆர்சிபி இந்த மாரி ஒரு குழப்பத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, கர்நாடகால இருக்கிற ட்ரிபியூனல் கோர்ட் ஆர்டர் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பாஸ் பண்ணி விட்டுருச்சு. என்ன சொல்லிருச்சுன்னா, ஆமாங்க, ஆமாங்க. நாங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படித்தாங்க இருக்குது. போலீஸ்லாம் ஒரு அதத்தான் சொல்றாங்க. நீங்க என்ன இது பெர்மிஷனே வாங்கலையாம்ல, அப்படியே நடத்தியிருக்கீங்களாம்ல, அப்படின்னு கோர்ட் கேட்டுருச்சு. ட்ரிபியூனல் ஆர்டர பாஸ் பண்ணிருச்சு. இப்ப அதுக்கு வந்து இவங்க அப்பீல் போறாங்க. ஹைகோர்ட்க்கு போறாங்க நம்மளுடைய ஆர்சிபி. ஹைகோர்ட்க்கு அப்பீல் போற அளவுக்கு இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி பெர்மிஷனே வாங்கல. இன்ஃபர்மேஷன் கூட பண்ணலங்க. நம்ம வீட்ல அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, "ஓ! இப்ப நீ வந்து பெர்மிஷன் வாங்குற வயச தாண்டி இன்ஃபர்மேஷன் பண்ற வயசுக்கு வந்துட்ட" அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி இன்ஃபர்மேஷனும் பண்ணலையாம் அவிங்க. அப்படின்னு போலீஸ் சொல்றான். கர்நாடகா போலீஸ பார்த்து நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். ஐயா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்ககிட்ட அவைங்க பெர்மிஷனும் வாங்கல, இன்ஃபர்மேஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க சொல்றதுபடி கோர்ட்ல நீங்க சொன்ன வார்த்தைகளின்படி அவங்க சோசியல் மீடியால அப்டேட் பண்ணாங்க. எங்ககிட்ட சொல்லவே இல்ல. சரி ரைட். அப்ப எதுக்கு நீங்க போனீங்க? எதுக்கு உங்க சிஎம் வந்தாங்க? எதுக்கு உங்க டெப்யூட்டி சிஎம் வந்தாங்க? உங்க மொத்த கவர்ன்மென்ட் மெஷினரியே எதுக்குங்க மேட போட்டு நட்டநடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு விதான் சௌதா வாசல்ல? எதுக்கு சார் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? இப்ப கர்நாடகா கவர்ன்மென்ட் எப்படி சொல்லுதுன்னா, ஐயா அவைங்க பெர்மிஷனே வாங்காம ஒரு கூட்டத்த கூட்டிப்புட்டாங்கய்யா. திடீர்னு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல போட்டாய்ங்க. அவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஆர்சிபி, டப்புன்னு போடுது ஒரு ட்வீட், ஒரு இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுருது. கம் ஆன் காய்ஸ் வாங்க நம்ம பெங்களூர்ல மீட் பண்ணுவோம். நாங்க வேன்ல போடுறோம் அப்படின்னா, மக்கள் கூட மாட்டாங்களா கூட்டம்? கூட்டிட்டாய்ங்க சார். உடனடியா அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் வேக வேகமா போய் ஐய்யய்யோ! வந்துட்டாங்களே கூட்டம்னு சொல்லி நாங்க அப்படியே போயிட்டு இது பண்ணோம் சார். எங்கனால முடிஞ்சது ஏதோ பண்ணோம் சார் நாங்க. அத மீறி இத்தன பேர் இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்றாய்ங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இன்னைக்கு நானும் அந்த இந்த ஒரு கேமராமேன் நாங்கலாம் சேர்ந்து கிளம்புறோம். நேரா போய் ரோட்ல ஒரு 25 பேர் உட்காந்துட்டு செலிப்ரேட் பண்றோம். நாங்க ஆஃபீஸ் ஆரம்பிச்சு, நாங்க சேனல் ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆயிருச்சு. கம் ஆன் காய்ஸ் கேக் வெட்டுறோம். சப்பு சப்புன்னு காது மேல அடிச்சு அனுப்ப மாட்டீங்க. இப்போ ஆர்சிபி வந்து நின்னாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது சப்போர்ட் பண்ணாங்களாம். ஒரு சிஎம், டெப்யூட்டி சிஎம்ன்னு அம்புட்டு பேரும் வந்து அங்க பெரிய ஸ்டேஜ் போட்டு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பிரச்சனை ஆன உடனே, பெர்மிஷன் வாங்காம நடத்தின ஈவென்ட் சார். பெர்மிஷன் நடத்தாம வாங்குன ஈவென்ட்க்கு தான் பெர்மிஷன் வாங்காம நடத்தின ஈவென்ட்க்கு தான் உங்க சிஎம், டெப்யூட்டி சிஎம்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் இது. ஆர்சிபி பெர்மிஷன் வாங்கலன்றது நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். பெர்மிஷன் வாங்காம வந்த ஈவென்ட்ட எப்படி சார் நடத்த விட்டீங்க? ஏர்போர்ட்ல நிறுத்தி நீங்க திரும்ப போங்க. இதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கல. இது வந்து மக்களுக்கு வந்து இப்ப பாதிப்பு ஏற்படுத்தும். கூட்ட நெரிசலை எங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கணுமா? கூடாதா? உங்களுடைய தலைமை காவல் அதிகாரி, பெங்களூருடைய கமிஷனர் என்ன சொல்லியிருந்திருக்கணும் அந்த இடத்துல? சார், ஹோம் மினிஸ்டர் எங்கனால இத அப்ரூவ் பண்ண முடியாது. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும் நாள பின்ன. பெரிய கூட்டத்த கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா உங்களுடைய போலீஸ் தலைமை? அத வந்து கவர்ன்மெண்ட் ஏத்துக்குருக்குமா இல்லையா? அத மீறி இன்னைக்கு வந்து ஆர்சிபி மேல பழிய போட்டு, "ಅಯ್ಯಯ್ಯೋ! ವಿ ಡೋಂಟ್ ನೋ. ಏ ಏನ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಂಗೆ. ಅವ್ರು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಬಂದ್ರು" ಅಂತ இவங்க அப்படியே கன்னடத்துல போட்டு அடிக்கிறானுங்க வுட்டு. தெரிஞ்ச கன்னடத்துல லைட்டா வுட்டு பார்த்தேன். அதனால இந்த மாரி ஒரு மோசக்கேடான ஒரு வேலைய வந்துட்டு இன்னைக்கு கர்நாடக அரசும், போலீஸும் பார்த்து லைட்டா இல்ல வெயிட்டாவே வந்து ஆர்சிபிய மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த கேஸ்ல. என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பா இந்த கேஸ்ல எல்லா வகையிலயுமே வந்துட்டு ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட்டா போய் கவர்ன்மெண்ட் அழகா தப்பிச்சு போயிரும்ன்ற நிலைமையில இருக்கிறாங்க. இத எப்படி ஆர்சிபி சமாளிக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த சஸ்பென்ஷன் அப்படி இப்படின்லாம் அது நடக்க போறதில்லன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படி ஒரு சட்ட விதியே கிடையாது ஐபிஎல் இந்த சண்டையின் மூலமா, இந்த பிரச்சனையின் மூலமாக இவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்கன்னா எதுவுமே கிடையாது. அது கிளப்பி விட்டப்பட்ட புரளி. அந்த புரளிய தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீதிமன்றத்தில இத எப்படி இவங்க அணுகுறாங்க? எப்படி இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போயிட்டு இருக்குதுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இதுல வந்துட்டு ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஓகே பாய்.